ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு மூடியை எடுத்திருக்கோம். அந்த மூடியை வச்சு சார்ட் பேப்பரில் நான் வந்து அதாவது கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கலர் பேப்பரும் யூஸ் பண்ணலாம், சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கிள் ஷேப்பில் மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சார்ட் பேப்பரை அழகாக மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மூடி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடித்த பிறகு பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெட் கலரில் குட்டியாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடியை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் சார்ட் பேப்பருக்கு சென்டரில் வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் அந்த மூடி உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஒயிட் கலர் மூடிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெட் கலர் சார்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சார்ட் பேப்பரை இந்த பிளாஸ்டிக் மூடியோடைய ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் ஒட்டினா போதும். பாட்டமில் வந்து அதாவது ஃப்ரண்ட் சைடு, இந்த மூடியோடைய ஃப்ரண்ட் சைடில் ஒட்ட வேண்டியது கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிலுமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் டப்பா வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பவுடர் கொட்டி யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் டப்பாவை நம்ம கடையிலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நல்லாவே டைட்டாக க்ளோஸ் ஆகிக்குது. எப்போ தேவையோ அப்போ ஓப்பன் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் மூடியில் பவுடர் வந்து எப்பவும் போல் கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பவுடர் ஊற்றுறதுக்கு சின்னதாகவே நம்மளுக்கு அந்த காட்டன் வந்து கிடைக்கும். ஸோ அதை வாங்கி இது உள்ளே போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பவுடர் டப்பாவை பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் உடஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை நம்ம தூக்கி வீசாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதனுடைய மூடியை வந்து கழட்டிடலாம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாட்டம் கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அழகாக அந்த உடஞ்சிருக்கக்கூடிய இந்த கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் உடையாமல் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கட் பண்ணோம் அப்படின்னா கண்டெய்னர் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாட்டம் போர்ஷனை சூப்பராக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கண்டெய்னரையும் இந்த பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லைங்களா, அதையுமே யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாமல் ஏர் பேண்ட் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஏர் பேண்டை இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி அழகாக போட்டு விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க. சிம்பிளாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அந்த கண்டெய்னரில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் ஷேப்பில். அதுக்கு மேலே நம்ம இந்த ஏர் பேண்ட் போட்டதுமே இன்னுமே அழகாயிடுச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதுவும் உடஞ்ச பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பழைய மெட்டல் பேங்கிள்ஸ் நிறையவே இருக்கும். அந்த பேங்கிளில் ஒரே ஒரு பேங்கிள் இருந்தால் போதும், இந்த ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேங்கிளை வந்து நம்ம ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கைப்பிடி இருக்கக்கூடிய பர்ஸ்லாம் இருக்கும். நிறைய 2-3 ஹேண்ட் பேக்ஸ்லாம் கூட வச்சுருப்போம்.
இந்த மாதிரி பர்ஸஸையும் ஹேண்ட்பேக்ஸையும் அழகாக இந்த மாதிரி பேங்கிளில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஹூக்கில் இதை நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பேங்கில் யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இடமும் சேவ் ஆகும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பர்ஸ் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸில் பேங்கிள் எடுத்தால் போதும். ஹேண்ட் பேக்லாம் மாட்ட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய மெட்டல் பேங்கிளாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெயிட் நல்லா தாங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பார்கவ், சல்மா ஃபருக், சாய் பவித்ரா, மொஃபிகா மொஃபினா, உமா, அன்னபூரணி, ஜெஸ்ஸி, கமலம், சேகர், ரேவதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்ட்ஸ் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இந்த ஐடி கார்டை அறுத்து விட்டுருவாங்க. என் பையனுக்குன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 2 மந்த் தான் ஆகுது. இதுக்குள்ளே ஒரு 10 முறை இந்த ஐடி கார்டை அறுத்து கொண்டு வந்துட்டான். நானும் வந்து எவ்வளோ தான் வந்துட்டு நம்ம செட் பண்ணி கொடுத்தாலுமே திரும்ப திரும்ப அறுத்து கொண்டு வந்துடுறான். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பி மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையுமே வந்து தொலைச்சிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம இந்த ஐடி கார்டை வந்து தூக்கியும் போட முடியாது, ஸ்கூலுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட டேக் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த டேகை வச்சு நம்ம இந்த ஐடி கார்டை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுடுங்க. ஈஸியாக நம்ம இந்த ஐடி கார்டை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கூல் ஐடி கார்டு அப்படின்றதால நம்ம தனியாக வெளியே போய் கடையிலேருந்து வாங்கியும் யூஸ் பண்ண முடியாது. இதே டேகை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி அறுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அழகாக ஒரு டேக் இருந்தால் போதும், ஈஸியாக லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அவங்களுக்கு எப்பவும் போல் இந்த ஐடி கார்டை யூஸ் பண்ண கொடுத்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கார்னரை வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்லேருந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அவங்க உடம்புல குத்தாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி அந்த எட்ஜை வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்க யூஸ் பண்ணும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைனா உடம்புல வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கட் பண்ணிவிட்டு இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்பவும் போல் போட்டு விடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி ஐடி கார்டை அடிக்கடி அறுத்துடுறாங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாகவே நம்ம தோசைக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தோசை வரவே வராது, என்ன தான் ஊற்றினாலும். ஸோ தோசைக்கல்லை எந்த பிரச்சனையுமே ஆகாமல் தோசைக்கல்லை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டு முடித்ததுமே கல் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த டைம்லேயே தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து நான் எடுத்துட்டேன். இந்த தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 பொருட்கள் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெமன் யூஸ் பண்ண போகிறேன். லெமனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியனுக்கு மேலே லைட்டாக வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லை வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி ஆனியன் யூஸ் பண்ணி நம்ம தோசைக்கல்லை க்ளீன் பண்ணும்பொழுது நம்ம க்ளீன் பண்ணி முடித்த பிறகு தோசை ஊற்றினோம் அப்படின்னாலுமே தோசை வந்து சூப்பராக வருங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆனியன், சால்ட், லெமன் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு எப்பவும் போல் நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த பஞ்சை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது, நல்லா போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா தோசை வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசைக்கல்லும் க்ளீன் ஆகிடும், தோசையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே வீக்லி 3 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். Bye friends.